தாவிகவின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தொடர்பான விவரங்களை செய்தியாளர் செந்தில் ராஜா வழங்க கேட்கலாம். செந்தில் ராஜா, இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் எந்த அளவில் இருக்கு, யாரெல்லாம் இதுவரை வந்திருக்காங்க, என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்கு, கள நிலவரங்களை பகிர்ந்துக்கலாம். அந்த 2ஆம் ஆண்டு துவக்க விழா நிகழ்வானது, அந்த ஆண்டு விழா நிகழ்வானது 10 மணி அளவில் தொடங்கி இருக்கிறது. இந்த நிகழ்வுக்காக ஏற்கனவே விஜய் தன்னுடைய இல்லத்தில் இருந்து புறப்பட்டு விட்டார். இங்கும் அரங்கத்தில் பார்த்தீர்கள் என்றால் நிர்வாகிகள் அனைவரும் அமர வைக்கப்பட்டு விட்டார்கள். கலை நிகழ்ச்சிகள் தொடங்கி இருக்கிறது. ஏன்னா இந்த பேசுவதற்கு முன்பு தலைவர்கள், அந்த கட்சியுடைய முன்னணி நிர்வாகிகள் பேசுவதற்கு முன்பாக கலை நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் விஜயை ஒரு கலை நிகழ்ச்சியோடைய இந்த அரங்கத்திற்குள் வரவேற்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் கர்ணன் திரைப்படத்தில் கண்டா வர சொல்லுங்க பாடலை பாடிய கிடா குழி மாரியம்மாள் அவருடைய கலை நிகழ்ச்சி இருக்கிறது. இது போன்ற பாரம்பரியமிக்க சில தமிழ் பாரம்பரியமிக்க ஒரு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கிறது. அதற்கு பிறகுதான் இந்த விழாவானது தொடங்க இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகின்றன. இங்கு அரங்கத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் செய்யப்பட்டு விட்டது. அனைவரும் அந்த நிர்வாகிகள், அங்க தொண்டர்கள் மத்தியில் அந்த பொதுச் செயலாளர் என் ஆனந்த் பேசி வருகிறார். எவ்வாறு அமர வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்போது நிகழ்ச்சி தொடங்கும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகளை வழங்கி வருகிறார். இதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் விஜய் இன்னும் 30 to 45 நிமிடத்திற்குள் இந்த விழா அரங்கத்திற்கு வந்து விடுவார். அவரை கலை நிகழ்ச்சிகளோடு வரவேற்று அந்த விழா அரங்கிற்கு அழைத்து செல்வார்கள். அதற்கு பிறகு அந்த ஏற்கனவே நாம் குறிப்பிட்டிருக்கிறோம், அது கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் மற்றும் கொள்கை பரப்பு செயலாளர்கள், அது மட்டும் இல்லாமல் ஜன் சுராஜ் கட்சியுடைய தலைவரும் முன்னாள் அரசியல் வியூக வகுப்பாளரும் தற்போது தமிழக வெற்றி கழகத்துடைய சிறப்பு ஆலோசகருமான பிரசாந்த் கிஷோர் பேசுவார். அதற்கு பிறகு விஜய் பேச இருக்கிறார். இந்த திட்டமிடல்கள் இருக்கிறது. அதற்கு பிறகு அந்த நிகழ்ச்சி விஜய் பேசி முடித்த பிறகு 1 மணி அளவில் இந்த ஆண்டு விழா நிகழ்வானது நிறைவடைய இருக்கிறது. ஸ்ரீராம், தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற்று வரக்கூடிய நிலையில் விஜய் இன்னும் 30 அல்லது 40 நிமிடங்களுக்குள்ளாக அங்கு வருவார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. இந்நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள் யாரெல்லாம் இப்போ இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்காங்க, அதே போன்று இதற்கு முன்னர் நடந்த நிகழ்வுகளில் விஜய் பேசின விஷயங்கள் எல்லாம் பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இன்றைய தினம் என்னென்ன விஷயங்கள்லாம் குறித்தெல்லாம் அவர் பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இன்று சில அந்த உறுதிமொழிகளை அவர் எடுக்க இருக்கிறார். இதை தான் நேற்றே தெரிவித்திருந்தோம். சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிடுவார் என்று. அவர் அந்த 6 உறுதிமொழிகளை எடுக்க இருக்கிறார். பெண்கள் பாதுகாப்பு மற்றும் இங்க இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு உள்ளிட்ட விஷயங்கள் 6 விஷயங்களை அவர் பேச இருக்கிறார். அதை ஒரு உறுதிமொழியாக ஏற்று அந்த உறுதிமொழியை படித்து உறுதிமொழி ஏற்க வைத்து அதற்கு பிறகு அந்த ஒவ்வொரு தலைப்பிலும் அவர் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மாநாடு, அதாவது கொள்கை அந்த முதல் கொள்கை திருவிழாவாக அவர் நடத்திய மாநாட்டிலும் அவர் பேசிய விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் விவாதத்தை எழுப்பின, கவனம் ஈர்த்தன. அதற்கு பிறகு பரந்தூர்ல அந்த விமான நிலைய எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரும் விவசாயிகள் மத்தியில் அவர் ஒரு 10 நிமிடங்கள் பேசியிருந்தாலும் அவருடைய பேச்சு என்பது ஒரு கவனம் ஈர்க்கும் வகையில் அமைந்திருந்தது. இதற்கு அடுத்ததாக தான் தற்போது இந்த கட்சியுடைய நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார். இது ஒரு ஆண்டு விழாவாக இருந்தாலும் கட்சிக்கு ஒரு முக்கிய நிகழ்ச்சியாக இது பார்க்கப்படுகிறது. அவருடைய பேச்சு ஏற்கனவே மாநாடு, பரந்தூர் போன்ற இடங்களில் நடைபெற்ற அந்த கவனம் ஈர்த்த பேச்சு போல இந்த 6 உறுதிமொழி பேச்சுகளும் சில அவர் தெரிவிக்க இருக்கக்கூடிய கருத்துக்களும் கவனத்தை ஈர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்ரீராம், தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா கூட்டமானது, நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான விவரங்களை கொடுத்தீங்க. நன்றி செந்தில் ராஜா.